பண்டைய தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான மன்னன் வாழ்ந்தார். அவரின் பெயர் மனுநீதி சோழன். அவர் தன் நாட்டில் எல்லோருக்கும் சமநீதியை வழங்கினார். ஏழையாயிருந்தாலும் அரசராயிருந்தாலும் ஒற்றை நீதியே. அவருடைய அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மணி இருந்தது. யாருக்காவது தீர்ப்பு வேண்டுமென்றால் அந்த மணியை கையை வைத்து அடிக்கலாம். ஒரு நாள் ஒரு பசு வந்தது. அது மணியை டிங்டாங் என்று அடித்தது. மன்னன் அதிர்ச்சியடைந்தார். ஒரு பசு நீதிக்காக மணியை அடிக்கிறதா என்று. மன்னன் பசுவை பின்தொடர்ந்தார். பசு தன் கன்றை காட்டியது. அது சாலையில் சாகடிக்கப்பட்டது. அதை ஓட்டி வந்தது யார் தெரியுமா? அரசரின் மகனே. மனுநீதி சோழன் மிகவும் வேதனையடைந்தார். ஆனால் அவர் சொன்னார், என் மகனே இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது. அதனால் நீதிக்கு ஏற்ப தன் மகனுக்கும் தண்டனை கொடுத்தார். இந்த நேர்மையால் தேவதைகள் மகிழ்ந்தனர். பசுக்கன்று உயிருடன் மீண்டது. பசு மகிழ்ந்தது. மக்கள் அனைவரும் மன்னனை பாராட்டினர். உண்மையான நீதிமான் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும்.